ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம மைவி3 தான். மைவி3 கேஸ் வந்து லாஸ்ட்டாக 13ஆம் தேதி வந்துச்சு. நம்ம கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால அப்டேட் கொடுக்கல. ஸோ அதில் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, திரும்ப அதை எப்போ தள்ளி வச்சிருக்கிறாங்க, அப்புறம் மக்களுக்கு உண்மையாகவே ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு செய்தியும் கூட வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் வந்து யார் யார் வந்தாங்க, யார் யார் ஆஜர் ஆகலை, இதை எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, இப்போ நம்ம வந்து வீடியோவில் போய்ட்டு வீடியோவை பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து அவங்களுடைய கேஸை வந்து பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தெளிவாக. 19ஆம் தேதி இதெல்லாம் வந்து பழசு இல்லையா. இப்போ அடுத்ததா நமக்கு வந்து 13ஆம் தேதி தள்ளி வச்சிருந்தாங்க இல்லையா லாஸ்ட் கேஸு. இப்போ அந்த 13ஆம் தேதியை கிளிக் பண்ணோம்னா இப்போ இதாங்க. இப்போ இதில் யார் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் இப்போ ஒவ்வொன்றா சொல்கிறேன் பாருங்க. நமக்கு அடுத்த கட்ட விசாரணை வந்து 3ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி நமக்கு வந்து தள்ளி வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 15 நாள் இருக்கு. சரிங்க, ஒரு 18 நாள் இருக்குன்னு வச்சுங்களேன். 3ஆம் தேதி வந்து நமக்கு வந்து செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி கேஸை தள்ளி வச்சிருக்கிறாங்க. ஸோ 13ஆம் தேதி என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இதில் யார் யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னா, A1 ஏங்கிறது நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லிட்டோம். அக்யூஸ்ட் அப்படிங்கிறது தான். A1ல இருந்து A23 வரையும், அதுக்கப்புறம் 27, 28, 29, 31, 32, அதுக்கப்புறம் வந்து 34, 37, 40, 43, 44, 48, 49, 50, 51, 52, 53, 56, 57, 58 மற்றும் 59 இவங்க எல்லாமே ஆஜராயிருக்கிறாங்க. சரிங்களா. யார் யாரெல்லாம் ஆஜர் ஆகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A24, 25, 26, 30, 33, 35, 36, 38, 39, 41, 42, 45, 46, 47, 54 மற்றும் 55 இவங்கெல்லாம் ஆஜர் ஆகல. இவங்களுக்கு வந்து மக்களுக்கு பணத்தை கொடுக்க கூடாதுங்கிற நோக்கம் இருக்கா என்னன்னு தெரியல. ஸோ அதனால இவங்க வர்றதே இல்லை. அதுக்கப்புறமா பிஎன்எஸ்எஸ் சட்டத்தின் பிரிவுப்படி 355 கீழ் தாக்கல் செய்யப்பட்ட மனு வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கான். அது யார் யாருக்கு அனுமதிக்கிறாங்க? A27, A32, A37, 43, 44, 49, 50, 51, 56, 57, 58, 59 உங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஆவணங்கள் இருக்கு இல்லையா, அதோடைய நகல்கள் வந்து கொடுத்துருக்குறாங்களாம். என்ன எது சம்பந்தமா எப்படி உங்க மேல கேஸ் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற நகலை வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா. அதே மாதிரி A33 இருக்கு இல்லைங்களா, இந்த A33 வந்து அவங்க தாக்கல் செய்த மெமோக்கோட 12/8 அன்னைக்கே பெறப்பட்ட உத்தரவுனுடைய நகலையும் அவங்க கிட்ட கொடுத்துருக்கலாம். அந்த உத்தரவுல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த இடத்துலதான் ஒரு முக்கியமான மக்களுக்கு ஒரு கொஞ்சம் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி இருக்கு. அதாவது என்னன்னா, கம்பெனியில இருக்கக்கூடிய லிக்விட் ஃபண்ட் இருக்கு இல்லையா, அதாவது உடனடியாக நம்ம எடுத்து கையாளக்கூடிய பணம், அதுதான் லிக்விட் கேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த லிக்விட் கேஷை அந்த கேஷை வந்து டெபாசிட் யாரெல்லாம் டெபாசிட் செஞ்சாங்களோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் அந்த விசாரணை நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வந்த அதிகாரிகளுக்கு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. அதாவது அந்த கம்பெனியில இருந்து டெபாசிட் பண்ணின அதாவது டெபாசிட் செய்தவங்களுக்கு லிக்விட் கேஷா, இப்போ கம்பெனி வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருப்பாங்க இல்லையா, எங்ககிட்ட இவ்வளோ கேஷ் இருக்கு அப்படின்னு சொல்லி, அந்த பணத்தை எடுத்து அந்த டெபாசிட் செய்தவங்களுக்கு எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ அத்தனை பேருக்கு கொடுக்கறதுக்கு அந்த அதிகாரிகளுக்கு கோர்ட் வந்து உத்தரவு போட்டிருக்கு. ஆனால் அந்த உத்தரவு படி அவங்க கொடுப்பாங்களா இல்லை எவ்வளோ நாள் அதற்கு இழுத்தடிப்பாங்க அப்படிங்கிறது தெரியலை. அதே மாதிரி இதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, கொஞ்சம் நல்ல செய்தி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அக்யூஸ்ட் 46ங்கிறவங்க வந்து சிக்கன் பாக்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அவங்க வந்து ஆஜர் ஆகலை. சரிங்களா. ஸோ அதே மாதிரி அவங்களுக்கும் அந்த அதாவது ஆவணங்களை வந்து கொடுத்துருக்குறாங்க. அவங்களையும் அடுத்த மாதம் 3ஆம் தேதி வந்து வர சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. வேற ஒன்றும் இல்லைங்க. சுருக்கமாக சொல்லணும்னா அன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பெரும்பாலானவர் யார் மேலாம் குற்றம் சாட்டினாங்களோ அவங்க எல்லாருமே நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து வரலை. அவங்களுக்கு மக்களுக்கு பணத்தை கொடுக்க கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருக்கா என்னங்கிறது எனக்கு தெரியலை. அதே மாதிரி யாருக்கெல்லாம் யார் பேரெல்லாம் குற்றம் சாட்டினாங்களோ அவங்களுக்கு அந்த ஆவணங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி டெபாசிட் செய்தவர்களுக்கு நான் சொன்னதில்ல, டெபாசிட் செஞ்சவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த லிக்விட் கேஷை எடுத்து அவங்களுக்கு கொடுத்துடணும். யார் டெபாசிட் செஞ்சவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் உத்தரவு போட்டிருக்கிறாங்க. அடுத்த இயரிங் வந்து 3ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி
வர சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல செய்தின்னு தான் சொல்லணும் இல்லையா? அதனால் லிக்விட் கேஷ்னா என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ லிக்விட் கேஷ்னா கம்பெனியில் கையில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பணம் தான் லிக்விட் கேஷ். இன்னும் சிலருக்கு வந்து டவுட் இருக்கும் இல்லையா, அந்த பிஎன்எஸ்எஸ் ஃபைல்டு அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறது. அது வந்து ஒன்றும் இல்லைங்க, அது வந்து ஒரு சட்டத்தோடைய பேருங்க. பிஎன்எஸ்எஸ் அப்படிங்கிறது இது அந்த சட்டத்துக்கு பேர் வந்து அது எனக்கே கொஞ்சம் வாயில வரல. அதாவது பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கத்ரி அப்படின்னு வந்து 2023 வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. குற்றவியல் நடைமுறை சட்டம். இது இந்தியாவின் குற்றவியல் நடைமுறை சட்டம். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா சிஆர்பிசி அப்படின்னு சொல்லி இருந்திருக்கு. அது 73 இருந்து இருந்திருக்கு. அதை தான் 2023 வந்து பிஎன்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லி மாத்திருக்கிறாங்க. அது ஜூலை 2024 இருந்து நடைமுறைக்கும் வந்திருக்காங்க. சரிங்களா? அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அந்த சட்டத்தின் படிதான் நமக்கு வந்து குற்றம் சாட்டப்பட்டவங்களுக்கெல்லாம் ஆஜராகாமல் அவங்களுடைய வழக்கறிஞர்கள் மூலம் நடவடிக்கை, அதாவது இந்த குற்றத்துக்கு இவங்க வந்து தொடர்ந்து ஆஜராகணுங்கிற அவசியம் இல்லை, அவங்களுக்கு பதிலாக அவங்களுடைய வழக்கறிஞர் கூட ஆஜராகி இந்த கேஸை நடத்தலாம் அப்படிங்கிறத அனுமதிக்கிறது தான் இந்த சட்டமாங்க. சரிங்களா? ஸோ ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் உண்மையாகவே கொஞ்சம் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இது ஒன்றே ஒன்று தான். லிக்விட் கேஷ், கம்பெனியில் இருக்கக்கூடிய லிக்விட் கேஷை எடுத்து டெபாசிட் செஞ்சவங்களுக்கு எத்தனை பேத்துக்கு கொடுக்க முடியுமோ அத்தனை பேத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சட்டத்தை கொடுத்துட்டாங்க. கோர்ட் ஆர்டர் கொடுத்துருச்சு. ஆனால் அந்த அதிகாரிங்க இதை எவ்வளோ வேகமாக செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் மக்களே தெரியலை. நல்ல விஷயம். சரி, அடுத்து 3/9/2026 செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி விசாரணையில் என்ன வருதுங்கிறத நான் உங்களுக்கு கூட பகிர்ந்துக்கிறேன். ஸோ நான் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.